வெல்கம் டு நெல்லை அரோமா. இன்றைக்கி நம்ம நெல்லை அரோமாவில் டீ கடை கஜடா அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. முட்டைகோஸ் கேக், வெடிகோஸ் கேக், கஜடா அப்படின்னா ஆட்டுக்கால் கேக், வெட்டு கேக் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம அந்த முட்டைகோஸ் கேக் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு முதல்ல பார்த்துடலாம். குறிச்சிக்கோங்க. இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 250 கிராம் 1/4 கிலோ மைதா எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு 100 கிராம் ரவை, 150 கிராம் சீனி, ஒரு 3 ஏலக்காய், 150 கிராம் சர்க்கரை, 3 ஏலக்காய், 1 டம்ளர் அளவு தண்ணி வந்து கூட குறைய தேவைப்படலாம். 1 டம்ளர் அளவு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய், அப்புறமா பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு. இந்த பொருட்கள் எல்லாம் தான் நமக்கு தேவை. அதுக்கப்புறமா பொரிக்கிறதுக்கு எண்ணெய். ஸோ இது வந்து கொஞ்சம் பொருட்கள் வச்சு ரொம்ப டேஸ்ட்டான நம்ம டீ கடையில் வாங்கக்கூடிய அதே டேஸ்ட் உள்ள கஜடா, அதுவும் ஹெல்த்தி. அதில் வந்து நெய்யெல்லாம் சேர்க்க மாட்டோம். நீங்கள் நம்ம கடையில் வாங்கல நெய் சேர்க்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் செய்கிறதுனால நெய் சேர்த்து ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக நம்ம செய்யலாம். மைதா மாவு யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். கோதுமை மாவு கூட பண்ணலாம். கோதுமை மாவு வந்து கொஞ்சம் ஹார்டாக ஆயிடும். மைதா மாவு தான் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியே நல்ல மொறுமொறுப்பாகவும் நல்லா வரும். இப்போ இந்த டீ கடை கஜடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்னொரு கிண்ணம் எடுத்து இதில் வந்து நம்ம அந்த ஏலக்காய் எடுத்து வச்சுருந்தோம். அந்த 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துட்டு அந்த சீனி சுகர் அதை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த 1 டம்ளர் தண்ணி இதை வந்து சீனியில் விட்டுட்டு இதை வந்து நல்லா கரைச்சி வச்சிடலாம். அந்த சீனியை நல்லா ஸ்பூன் வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சீனி வந்து நல்லா கரைச்சாச்சு. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சோடா சால்ட், அந்த 1/4 டீஸ்பூன் அளவு சோடா உப்பையும் சேர்த்து நம்ம கரைச்சி வச்சிடலாம். நல்லா கலந்து வச்சிடலாம். கலந்து ஓரமாக வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் அந்த மைதாவை சேர்த்துலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தா 1/4 கிலோ மைதா, அப்புறமா அந்த 100 கிராம் ரவை இது சேர்த்துடலாம். இது சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே இனிப்பு பலகாரம் செய்தோம் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம் அப்படின்னா நல்லா அந்த டேஸ்ட் வந்து தூக்கி கொடுக்கும். ஸோ ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்ச சீனி, ஏலக்காய், சோடா உப்பு போட்டு கரைச்சி வச்ச அந்த தண்ணியை இதில் சேர்த்து பிசைஞ்சிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாவு கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துடலாம். நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துடலாம். பட்டர் அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக அந்த பட்டர், எண்ணெய் ஏதாவது ஒன்று சேர்க்கணும். அப்போ தான் வந்து அந்த கஜடா வந்து நல்லா வரும். நெய் சேர்க்கறதுனால நல்ல வாசனை, டேஸ்ட்டு எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கலந்துட்டு நம்ம அந்த தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நெய் சேர்த்து கலந்தாச்சு. இப்போ அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், இதை வந்து நல்லா கலந்தாச்சு. கொஞ்சம் இப்போ கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். இந்த ரவை வந்து ஊறிச்சு அப்படின்னா கையில் ஒட்டாது, நல்ல கரெக்டான பதத்துக்கு வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த தண்ணி ஊற்றி கிளறும்போது வந்து லைட்டாக அப்படி கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஊறினதுக்கு அப்புறமா நெய்யெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கையில் ஒட்டாது. இப்போ இதை வந்து மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஓரமாக வச்சிடலாம். ரவை வந்து நல்லா ஊதுட்டோம். நம்ம தண்ணி வந்து 1 டம்ளர் தண்ணி கரெக்டாக எடுத்தேன். கொஞ்சம் தண்ணி மீதி இருக்குது. அதனால் நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் அளவு கம்மியாக எடுத்துக்கோங்க. இது இப்போ வந்து அப்படியே நம்ம ஓரமாக வச்சிடலாம். கொஞ்சமாக ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் இன்னும் நல்லா கெட்டியாயிரும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகிட்டு இந்த ரவையெல்லாம் நல்லா ஊறியிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடிக்கு கொஞ்சம் நல்லா கெட்டிப்பட்டிருக்கு. கையில் ஒட்டக்கூடாது, அப்படி இருக்கணும். இப்போ இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சிடலாம்.
அதாவது ரொம்ப பெருசாக பிடிக்காதுங்க. நம்ம டீ கடையில் பார்க்குறதெல்லாம் பெருசாக இருக்கும். அப்படி பெருசாக இருந்துச்சுன்னா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். டீ கடையில் அடுப்பு, அந்த பாத்திரம், அந்த கடாயெல்லாம் பெருசாக வச்சுருப்பாங்க. அடுப்பும் பெருசு, அதனால் சீக்கிரம் வந்துடும். வீட்டில் செய்யும்போது நீங்கள் சின்னதாக செஞ்சுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வேகும். இப்படி நல்லா உருண்டையாக பிடிச்சி வச்சிடலாம். எல்லாத்தையும் உருண்டையாக பிடிச்சி வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. ஒரு உருண்டை எடுத்துட்டு அதில் வந்து ப்ளஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ முட்டைகோஸ் எல்லாம் அப்படி தான் இருக்கும். வெடிகோஸ் எல்லாம் இப்படி ப்ளஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இது வந்து உள்ள ஆயில் வந்து போய் நல்லா வேகும். அதுக்காக இந்த வந்து குறி போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபுல்லுமே இப்படி மாவாக இருந்துச்சுன்னா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இப்படி குறி போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா உள்ளே போய் நல்லா வேகும். இது வந்து ஒரு ப்ளஸ் மாதிரி எல்லாத்தையுமே இதே மாதிரி குறி போட்டு வச்சுக்கோங்க. இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து அது பொரிக்கிறதுக்காக அந்த முட்டைகோஸ் எல்லாம் பொரிக்கிறதுக்காக எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, எண்ணெய் வந்து ரொம்ப காயக்கூடாது. எண்ணெய் வந்து ரொம்ப நல்ல மிதமான சூட்டில் தான் இருக்கணும். மிதமான சூட்டில் இருந்து நம்ம அதை பொரித்து எடுக்கும்போது தான் உள்ளே நல்லா வேகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, எண்ணெய் வந்து ரொம்ப தீயில போட்டுட்டீங்க அப்படின்னா வெளியே வந்து மொறுமொறுன்னு கரிஞ்சு போயிடும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். அதனால் எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். மிதமான சூட்டில் எடுத்து ஒவ்வொன்றா போட்டு நம்ம பொரித்து எடுக்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் நேரம் ஆகும், பொரித்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் பொறுமையாக தாராளமாக இதை வந்து பொரித்து எடுங்க. அப்போ தான் சூப்பரான உள்ளே சாஃப்டாக வெளியே மொறுமொறுப்பான சூப்பரான கஜடா ரெடி ஆகும். இப்போ வந்து எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்குது, நம்ம போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றும் ஒட்டாதவாறு போட்டிருக்கோம். இது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்தில் இப்படி வெந்து வந்து மேலே வரும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்பி வச்சு புரட்டி போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஒன்று போல் வேகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் புரட்டலை அப்படின்னா ஒரு பக்கம் வந்து கரிஞ்சு போயிடும். அதனால் மெதுவாக பொறுமையாக மிதமான தீயில வச்சு புரட்டி போட்டு இதை வேக வச்சு எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சூப்பரான கஜடா வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் நல்லா புரட்டி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆச்சு இது வேகிறதுக்கு. நல்லா எல்லா பக்கமும் ப்ரௌனாக நல்லா வெந்துட்டு, இந்த கலர் சேஞ்ச் ஆனாலே நல்லா வெந்துட்டு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம வந்து உருட்டி வச்சுருக்க எல்லா உருண்டையும் இதே மாதிரி போட்டு மிதமான தீயில வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம கஜடா எல்லாம் நல்லா பொரித்து நல்லா ரெடி ஆகிட்டு, வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கஜடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நெல்லை அரோமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.